வீட்டையே அவர் லைபிலிட்டி தான் சொல்கிறாரு. அவர் வீட்டையே அவர் என்ன சொல்கிறாருன்னா லைபிலிட்டி தான் சொல்கிறார். ஏன்னா வீட்டு என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து சென்னையில் என்னோடய வீட்டுக்கு நான் வந்து டேக்ஸ் பே பண்ண போனேன். குடிநீர் டேக்ஸு, ஓகே, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எவ்வளோ 100% ஹைக். ஸோ உங்களோட இதில் போகுது. அடுத்து வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, இந்த ஒர்க்கு அடைச்சிருச்சு, அது பைப்பு ப்ளம்பிங் அதுன்னு. ஸோ அவர் என்ன சொன்னால் லைபிலிட்டி தான். ஆனால் ஈஸினா யூஎஸ்ஏ மைண்ட். நம்ம இந்தியன் மைண்டில் அதை வந்து லைபிலிட்டி நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் லைபிலிட்டி சொன்னால் 4 பேர் என்ன சொல்கிற அப்படின்றவாங்க நம்மளை. அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதான் ஒரு வீடு ஓகே, அடுத்த வீடுங்கும் போது தேல் கன்சிடர் ஆஸ் அ லைபிலிட்டி ஆஸ் அ இந்தியன் மென்டாலிட்டி. ஆனால் யூஎஸ்ஏ மென்டாலிட்டியில் வேணால் சொல்கிறான் வீடையும் லைபிலிட்டிங்கிறார். காரு லைபிலிட்டி, உங்களோட வாட்சு ஷூவு எல்லாம் லைபிலிட்டி தான். எதுவுமே வாட்ச்சு நான் இன்றைக்கி கட்டிட்டேன், அடுத்த நாள் திடீர்னு சரியாக ஓடலை, ஏதோ பேட்டரியிலோ திருப்பி போய் கொடுக்குறேன். மொபைல் லைபிலிட்டி. மொபைலை கேட்கவே வேணாம். இன்றைக்கி ஐஃபோனை பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம். எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஐஃபோன் தான் தேவைப்படுது. உடனே போகிறாங்க, இஎம்ஐ போகிறாங்க. அதுவும் இட்ஸ் அ லைபிலிட்டி. போன உடனே அது கீழே விழுந்துச்சுன்னா மட்டும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஐஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ லைபிலிட்டி. அப்போ நான் இப்போ ஒரு பொருளை எடுக்கிறேன், விழுந்துருது. கோல்டு இட்ஸ் நாட் அ லைபிலிட்டி, இட் இஸ் அசட். நான் கோல்டை கீழே போடுறேன், என்ன ஆக போகுது? கோல்டு எடுத்து திரும்பி நான் வச்சுக்க தான் போகிறேன், என்ன ஆக போகுது? லாக்கரில் வைக்கிறேன், என்ன ஆக போகுது? வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எனக்காக ரேட்டு வளர்ந்துட்டுருக்கோம். நான் மொபைலை எடுத்துகிட்டு நான் வெளில வந்தேன்னா மொபைலோட ரேட்டு 0.5% காலி. கார் எடுத்துகிட்டு வெளில வரேன் 0.5% காலி. நான் போடுற ஷர்ட்டு, நான் போடுற பேண்ட்டு, நான் போடுற ஷூ எல்லாமே இட் இஸ் அ லைபிலிட்டி. அசட்டுங்கிறது தோஸ் ஹூ இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவர் சம் அமௌண்ட் விச் யூ பாட் த அமௌண்ட் மோர் தென் தட் இஸ் அசட். அது அசட்டாக அது நினச்சி அதை பண்ணணும். நம்ம ஒரு கேமரா ஒருத்தர் வாங்கிட்டார், ஒரு கேமரா நல்ல கேமரா, அதை ரெண்டலுக்கு விடுறாரு. அந்த ரெண்டல்லேருந்து ஒரு அமௌண்ட் வருது, அதையே ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் லேப்டாப்பை வாங்குறாரு, அதே லேப்டாப்பில் எடிட்டிங் கோடிங் அந்த ஒர்க்லாம் பண்ணுறாரு. ஒரே வருஷத்தில் அதை ரீபேக் எடுத்துட்டா தட் இஸ் அசட். ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் எக்ஸல் நான் யூடியூப்பை பார்க்குறதுக்கு நான் ஒரு லேப்டாப்பை வாங்குறேன்னா அது லைபிலிட்டி. எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்காக உழைச்சி ஒரு அமௌண்ட் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்கவேட்டருங்கிற ஒரு மிஷினை வாங்கிட்டேன், அதை நான் வாடகைக்கு விடுறேன். அந்த வாடகைக்கு போய்ட்டு ஹவருக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியலாக சொல்கிறேன், ஒரு வாடகைக்கு எடுத்து நான் விட்டுட்டேன். அதில் வந்து எனக்கு அமௌண்ட் தட் இஸ் அசட்ஸ். எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை எனக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு அடுத்த 2வது வருஷத்துக்கு இட்ஸ் அ ஃப்ரீ. வேலை செஞ்சால் செய்து ஓரம் அணிக்குது, அது இட்ஸ் அசட். ஆனால் எனக்கு எந்த இதுவுமே எனக்கு ஒர்க் பண்ணல. ஆனால் என்னையே காட்டிக்கிறதுக்காக நான் நல்லவன், நான் பெரியவன், நான் எவ்வளோ பெரிய வித்தக்காரன் பாரு, நான் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்டு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பொருள் இருக்குது. அதெல்லாம் லைபிலிட்டின்னு அவர் சொல்கிறாரு.